சங்கரனின் கர்ண பரம்பரை கதைகள். 234வது கதை. சீன சக்கரவர்த்திக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. தி எம்பரர்ஸ் பிக் கிஃப்ட். குழந்தைகளே, இது ஒரு சீன நாட்டு கதை. சீன சக்கரவர்த்திக்கு ஒரு இந்திய நாட்டு ராஜா ஒரு பரிசை அனுப்புகிறார். சக்கரவர்த்திக்கு வந்த பரிசுகளில் அதுதான் மிகப்பெரிய பரிசு. சக்கரவர்த்திக்கு அந்த பரிசு எவ்வளவு எடை இருக்கும் என்று தெரிய ஆசை. அவருடைய ஆலோசகர்கள் எல்லோரும் ஒரே மனதாக, அது முடியாத காரியம் அரசே, அதன் எடையை தெரிந்து கொள்ள நம்மிடம் தராசு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அரசருக்கு ஏமாற்றம். நிறைய பரிசுகள் தருவதாக அறிவித்தார். யாரும் முன் வரவில்லை. கடைசியாக அரண்மனை காவல்காரரின் பேரன் ஒரு இளம் பாலகன் முன்வந்து அந்த பரிசின் எடையை கண்டுபிடிக்கும் வழியை சொல்கிறான். சக்கரவர்த்திக்கு கிடைத்த மிக பரிசு என்ன? எப்படி அந்த சிறுவனால் அதனுடைய எடையை கண்டுபிடிக்க முடிந்தது? கதையை கேளுங்கள். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் சீன தேசத்தை ஒரு சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். வெளிநாட்டு ராஜாக்களும் அந்த ஊர் மக்களும் அவருக்கு அடிக்கடி விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக கொடுப்பார்கள். வைரம், வைடூரியம், மாணிக்கம், முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள், நேர்த்தியான பட்டாடைகள் என்று பலவிதமான விலை உயர்ந்த பொருட்களை அவருடைய பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுப்பார்கள். அவருக்கு வந்த பரிசுகளை பட்டியலிட்டு அவைகளை பற்றிய தகவல்களை சொல்வதற்காக ஒரு தனி லாக்காவையே நியமித்திருந்தார். ஒரு நாள் சக்கரவர்த்தி காலை உணவை முடித்து கொண்டு தன்னுடைய தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய மெய்காப்பாளன் பாடி கார்டு எவ்வளவு பெருசு என்று கத்தியது அவர் காதில் விழுந்தது. சக்கரவர்த்திக்கு ஆவல். அவனை கூப்பிட்டு, பெரிசா, எது, என்னது என்று கேட்டார். மெய்காப்பாளன் சொன்னான், மேன்மை பொருந்திய அரசே, இந்திய நாட்டிலிருந்து ஒரு ராஜா உங்களுக்கு ஒரு பரிசை அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு இதுவரை வந்த பரிசுகளில் இதுதான் மிக பெரிய பரிசாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான். இதை கேட்ட சக்கரவர்த்தி நினைத்தார், உயர்ந்த பீங்கானினால் செய்யப்பட்ட பொருளாக இருக்கும். ஒருவேளை நமக்கு பிடித்த டீ கூட இருக்கலாம். பெரிது என்ற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடித்து போயிருந்தது. பாடிகார்ட் மேலே தொடர்ந்தான், ஐயா, அரண்மனை பூரா இதை பற்றித்தான் பேச்சு. யாருக்கும் அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை. உங்களுக்கு விருப்பமானால் இப்பொழுதே நீங்கள் அதை போய் பார்க்கலாம் என்றான். அவன் பேச்சை கேட்ட சக்கரவர்த்திக்கு அந்த பொருளை உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தது. தன் பல்லக்கை கொண்டு வர சொன்னார். அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பரிசு இருக்கும் இடத்திற்கு சென்றார். பல்லக்கின் திரையை விலக்கி தனக்கு வந்த பரிசை பார்த்தார். ஆச்சரியத்தில் கண்மூடாமல் அதையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் முன்னால் இருந்தது ஒரு பெரிய மிருகம். சக்கரவர்த்தி நினைத்தார், நம்முடைய ஊரில் இருக்கும் வாட்டர் பஃபலோவை விட பெரிதாக இருக்கிறது. சச்ச, 2 வாட்டர் பஃபலை விட பெரிதாக இருக்கும் போல் தோன்றுகிறதே. சக்கரவர்த்தி மேலும் அதை உற்று பார்த்தார். அதனுடைய கால்கள் தடித்த மரங்களின் தண்டுகள் மாதிரி இருந்தன. அதனுடைய பாதங்கள் பெரிய வட்ட வடிவமான கற்கள் மாதிரி இருந்தன. மிக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், அதனுடைய நீளமான மூக்கு ஒரு 5-6 அடி இருக்கும். அந்த மூக்கும் ஒரு மரத்தின் தண்டு போல் இருந்தது. அதை அந்த மிருகம் பலவிதமான செயல்களை செய்ய உபயோகித்தது. அதை அசைத்தது, அதை சுருட்டி வைத்து கொண்டது, அதன் மூலம் மூச்சு விட்டது, அதை உபயோகித்து பொருள்களை எடுத்து தன் வாயில் போட்டு கொண்டது. அதனுடைய 2 பெரிய காதுகள் 2 பெரிய கொடிகள் மாதிரி அசைந்தது. அதனுடைய வால் குட்டையாக கயிறு மாதிரி 2 பின் கால்களுக்கு நடுவில் ஊசலாடி கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி அந்த மாதிரி உருவத்தை அதுவரை பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே இது ஒரு பெரிய பரிசுதான் என்று கத்தினார். அன்று காலை பூரா அதையே பார்த்து கொண்டிருந்தார். அதனுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசித்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். இவ்வளவு பெரிய பரிசை அனுப்பிய இந்திய நாட்டு ராஜாவுக்கு மனதால் நன்றி தெரிவித்துக் கொண்டார். உணவு அருந்திய பிறகு அரசர் அரச சபையை கூட்டினார். மந்திரி பிரதானிகளும்
அறிவாளிகளும் அங்கே கூடியிருந்தார்கள். அரசர் தன்னுடைய மெய்க்காப்பாளனை பார்த்து பரிசு பொருள்களின் தகவல்களை சேகரிக்கும் லாக்காவின் தலைவரை தகவல் புஸ்தகத்தோடு இங்கே அழைத்து வா என்று உத்தரவிட்டார். கொஞ்ச நேரத்தில் சக்கரவர்த்தி முன் ரெக்கார்ட் கீப்பர் ஒரு பெரிய புஸ்தகத்தோடு ஆஜரானார். சக்கரவர்த்திக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார். சக்கரவர்த்தி அவரை பார்த்து, நமக்கு வரும் பரிசுகளை பற்றிய தகவல்களை சேகரிப்பது நீர்தானே என்று கேட்டார். ஆம் சக்கரவர்த்தி என்றார். எமக்கு வந்த மிக பெரிய பரிசை பற்றி நீர் என்ன எழுதியிருக்கிறீர் என்பதை எனக்கும் இந்த சபையோருக்கும் உரக்க படித்து காட்டும் என்றார். ரெக்கார்ட் கீப்பர் படிக்கலானார். சக்கரவர்த்தி, இந்த மிக பெரிய பரிசை அனுப்பியது இந்திய நாட்டு ராஜா. இது 3 நாட்களுக்கு முன்னால் கப்பலில் வந்தது. நம்முடைய அரண்மனையில் தெற்கு பகுதியில் ஒரு கொட்டகையில் இதை வைத்திருக்கிறோம். அதனுடன் வந்த வேலைக்காரன் பாகன் என்று அவனை அழைக்கிறார்கள். அவன் சொன்ன தகவல்களை இதோ பதிவு செய்திருக்கிறேன். இந்த மிருகம் இலைகள், வளர்ந்த புல்கள், அரிசி இவைகளைத்தான் சாப்பிடுமாம். எல்லாமே நிறையவே சாப்பிடுமாம். இது அடக்கப்பட்டு பழக்கப்பட்ட மிருகம். உங்களை சந்தோஷப்படுத்தும். காடுகளை சுத்தப்படுத்த உபயோகிப்பார்களாம். எவ்வளவு கனமான பொருளையும் இது ரொம்ப சுலபமாக கையாளுமாம். இந்த மிருகத்தை அவர்கள் ஊரில் யானை, எலிஃபண்ட் என்று அழைக்கிறார்கள். வேலைக்காரனுக்கு யானை பாகன் என்று பெயர் என்று வாசித்து முடித்தார். இதை கேட்ட சக்கரவர்த்தி சொன்னார், நல்லது, நமக்கு வந்த பரிசுகளில் உண்மையிலேயே இந்த பரிசுதான் மிக பெரிய பரிசு. உம்முடைய புஸ்தகத்தை பார்த்து இந்த யானையின் எடை மற்றும் அளவுகளை பற்றி சொல்லும் என்றார். ரெக்கார்ட் கீப்பர் சொன்னார், சக்கரவர்த்தி, இதனுடைய எடையை நாங்கள் இன்னும் கணிக்கவில்லை. அதை தெரிந்து கொள்ள நமக்கு ஒரு பெரிய தராசு தேவை. அது இப்பொழுது நம்மிடம் இல்லை. அந்த தராசை தயார் செய்ய மிக பெரிய மரத்தண்டுகள் நமக்கு வேண்டும். தராசு தட்டுக்களை உண்டாக்க நமக்கு சரியான கயிறு கிடையாது. சுமார் ஒரு குத்து மதிப்பாக இதனுடைய அளவை சொல்லலாம் என்றார். சக்கரவர்த்திக்கு இந்த பதில் பிடிக்கவில்லை. இவ்வளவு அழகான பரிசின் எடையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது அவருக்கு கஷ்டமாக இருந்தது. சபையோர்களை பார்த்து சொன்னார், இதனுடைய எடையை கண்டுபிடிக்க ஒரு வழியை தேடுங்கள். அப்படி செய்ய தவறினால் உங்கள் தலைகள் வெட்டப்பட்டு அவைகளை இந்த மிருகத்திற்கு படைத்து விடுவேன் என்றார். சக்கரவர்த்தி மறந்துவிட்டார் யானை ஒரு வெஜிடேரியன் என்பதை. அரசரை எதிர்த்து யாரும் பேச முடியாதே, எல்லோரும் கப்சிப் என்று அமைதியாக இருந்தார்கள். சபையை கலைத்துவிட்டு அரசர் படுக்க போய்விட்டார். அடுத்த 2 நாட்கள் அரண்மனை அல்லோலப்பட்டது. நாட்டில் உள்ள புத்திசாலிகள், கணக்காளர்கள், படித்தவர்கள், ஜோசியர்கள் என்று எல்லோரும் கூடினார்கள். ஒருவர் சொன்னார், 100 பவுண்டு புல்லை இது ஒரு நாள் தின்கிறது, சுமார் 1400 பவுண்டு என்று சொல்லிவிடலாமா என்றார். மற்றவர்கள் சொன்னார்கள், உமக்கு தான் தெரியுமே அரசருக்கு குத்து மதிப்பு பிடிக்காது என்று சொல்லி அவரை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டார்கள். மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டார்கள். யாருக்கும் எதுவும் தோன்றவில்லை. அரசர் வைத்த கெடு நெருங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து உபசரித்து கொண்டிருந்த ஒரு வயதான வேலைக்காரன் முன்வந்து, ஐயன்மார்களே, உங்களுக்கு உணவு பரிமாறும் பொழுது நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது என் காதுகளுக்கு கேட்டது. எனக்கு படிப்பு அறிவு கிடையாது. ஆனால் என்னுடைய பேரன், சிறு பையன், ரொம்ப புத்திசாலி. நேற்று இரவு வீட்டில் அவனிடம் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவன் சொன்னான், இது சுலபமான விஷயம், இதனுடைய எடையை எப்படி கண்டுபிடிப்பது என்பது எனக்கு தெரியும் என்றான். சிறு பையன் ஏதோ உளறுகிறான் என்று அதை நான் பொருட்படுத்தவில்லை. இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்தால் அவனை கூப்பிட்டு என்ன என்று கேளுங்களேன் என்றான். இதை கேட்ட அங்குள்ள பெரியவர்களுக்கு அவமானமாக இருந்தது. போயும் ஒரு சிறு பையனியா யோஜனை கேட்பது என்று. அப்பொழுது அங்குள்ள பெரியவர்களில் மூத்தவர் சொன்னார், நல்ல யோஜனைகள் எங்கிருந்து வந்தாலும் ஏற்க வேண்டும். புத்திசாலித்தனத்திற்கு வயது ஒன்றும் கிடையாது. இதுவரை நமக்கு எந்த யோஜனையும் தோன்றவில்லை. இந்த பையன் என்னதான் சொல்கிறான் என்பதை பார்ப்போமே என்றார். வயதான வேலைக்கார கிழவரை பார்த்து, பெரியவரே, உம்முடைய பேரனை உடனே இங்கே கூட்டிக் கொண்டு வாரும். எங்கள் புத்தி மழுங்கி இருக்கிறது. உம்முடைய பேரன் என்ன சொல்கிறான் என்பதை கேட்பதில் எந்த தயக்கமும் இல்லை.
அவனை உடனே இந்த அறைக்கு கூட்டிக் கொண்டு வாரும் என்றார். பெரியவரும் அங்கிருந்து கிளம்பினார். கொஞ்ச நேரத்தில் பேரனோடு அங்கே வந்தார். அங்குள்ள அறிவு மேதைகள் உள்ளே நுழைந்த சிறு பாலகனை பார்த்தார்கள். அவனுடைய முகத்தில் ஒரு ஒளி, புத்திசாலி கலை தெரிந்தது. உள்ளே வந்த பாலகன் அங்குள்ள பெரியவர்களுக்கு தரையில் குனிந்து தன் தலை தரையில் படும்படி வணக்கம் தெரிவித்தான். அவனுடைய பணிவைக் கண்டு அங்குள்ளவர்கள் வியந்தனர். மூத்தவர் சொன்னார், குழந்தாய், உன்னை பற்றி சொல் என்றார். பாலகன் எழுந்திருந்து தைரியமாக உரத்த குரலில், பெரியவர்களே, என்னுடைய பெயர் ஜோ சியூ சிங். என்னுடைய அப்பா ஒரு ஃபார்மர். என்னுடைய தாத்தா இதோ நிற்கும் ஒரு உயர்ந்த மனிதர். என்னை ஒரு பொருட்டாக மதித்து உங்கள் முன் அழைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த கௌரவத்தை எனக்கு அளித்ததற்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றான். மூத்தவர் சொன்னார், குழந்தாய், உன்னுடைய தாத்தாவிடம் அதோ நிற்கும் மிருகத்தின், யானையின் எடையை கண்டுபிடிக்கும் வழி உனக்கு தெரியும் என்று சொன்னாயாமே, அந்த வழி என்ன என்பதை எங்களிடம் சொல் என்றார். சிங் கொஞ்சம் கூட தயங்காமல் தன்னுடைய திட்டத்தை அந்த பெரியவர்களிடம் விளக்கி சொன்னார். பெரியோர்களே, இந்த யானையின் எடையை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆற்றங்கரையில் ஒரு படகை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மிருகத்தை படகினுள் ஏற்றி செல்லுங்கள். மிருகம் படகில் இருக்கும்போது படகு தண்ணீரில் மூழ்கத் தொடங்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைதான் மூழ்கும். பின்பு அங்கேயே நிலைத்து நிற்கும். மிருகம் படகில் இருக்கும்போது தண்ணீர் உயர்ந்து நின்ற இடத்தில் படகின் பக்கவாட்டில் தண்ணீர் அடைந்த கோட்டை கவனமாக குறியிடுங்கள். பிறகு மிருகத்தை மீண்டும் கரைக்கு இறக்குங்கள். மிருகம் கரையில் நிற்கும் பொழுது மனிதர்களை கொண்டு ஏராளமான பெரிய கற்களை படகில் ஏற்ற செய்யுங்கள். கனமான கற்கள் படகை நிரப்ப நிரப்ப படகு மீண்டும் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கும். தண்ணீர் மிருகம் இருந்தபொழுது குறியிட்ட அதே இடம் வரை உயர்ந்ததும் அந்த கற்களின் மொத்த எடை இந்தியாவிலிருந்து வந்த பெரிய மிருகத்தின் எடையை ஒத்திருக்கும். கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து எடை போடுங்கள். எல்லா கற்களின் எடையையும் கூட்டி பாருங்கள். அப்பொழுது இந்தியாவிலிருந்து வந்த இந்த யானையின் எடை தெரிந்துவிடும் என்றான். இதை சொல்லிவிட்டு பெரியவர்களுக்கு குனிந்து தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு தாத்தாவின் பின்னால் போய் நின்றான். பையனின் பேச்சை கேட்ட அங்குள்ள எல்லா பெரியவர்களும் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித்தார்கள். எல்லோர் முகத்திலேயும் ஒரு மகிழ்ச்சி. இவ்வளவு ஒரு சுலபமான வழியை ஒரு சிறு பையன் கண்டுபிடித்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவனை அலக்காக தூக்கி அங்குள்ள மேஜையின் மேல் அவனை உட்கார்த்தினார்கள். அவன் தலையை தடவி கொடுத்தார்கள். அவன் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினார்கள். அவனுக்கு சாப்பாடு வரவழைத்தார்கள். சக்கரவர்த்தியிடம் சொல்லி அவனுடைய மேல் படிப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதாக வாக்களித்தார்கள். சிங் சொன்ன முறைப்படி இந்தியாவிலிருந்து வந்த யானையின் எடையை துல்லியமாக கண்டுபிடித்தார்கள். அங்குள்ள எல்லோரும் ஜோ சு சிங்கினுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள். சிங்கும் சக்கரவர்த்தியின் தயவில் நிறைய படித்து கொஞ்ச நாளில் ஒரு பெரிய அறிவு மேதையாக ஆகி தன்னுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களை பெருமைப்பட செய்தான். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையை கேட்டவுடன் உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் சயின்ஸ் கிளாஸில் படித்த ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது? தெரிந்தவர்கள் எழுதுங்கள், தெரியாதவர்களுக்கு அடுத்த வாரம் விடை. குழந்தைகளே, இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை ainkaran2020@gmail.com எழுதுங்கள். கதைகள் தொடரும். அதுவரை அன்புடன் உங்கள் ஐங்கரன்.